ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன செய்தி தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, வேப்பஞ்சாறுலாம் குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. பெரியவங்க வந்து வேப்பங்குச்சியில் பல் விளக்குவாங்க. அது எவ்வளோ ஒரு நல்ல பழக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாமலே போயிடுச்சு. இப்போல்லாம் வந்து நம்ம ப்ரஷ் வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஒரு 1 மந்த்தாகவே பார்த்தீங்கன்னா தினம் வாக்கிங் போகிறப்போ இந்த பாருங்கள் வேப்பலை, இது வந்து கொழுந்து வேப்பலை. தினம் கிடையாது. இந்த வேப்பிலை எப்படின்றது இப்போ இன்னும் நான் வாஷ் பண்ணலை. இப்போ தான் புடின்ட்டு வந்து அந்த காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அளவு வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா தினம் சொல்கிறேன், வாரத்தில் ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது சாப்பிட்டுட்ருக்கிறேன் ரெகுலராக. வாக்கிங் போகிறப்போ அவங்க நிறைய மரங்கள் இருக்கும் இல்லையா, அதில் அந்த முனியில் இருக்கிற அந்த கொழுந்து வந்து மட்டும் பிடுங்கி இவ்வளோ இது சாப்பிட்டுட்ருக்கிறேன். இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ரெகுலராக சாப்பிடணுங்கிறதுல வீக்லி 1 நாள் கூட சாப்பிட்லாம். நான் வந்து ஒரு 3 நாள் சாப்பிடுவேன். வீக்லி 1 டே கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கிற கிருமிகள், அப்புறம் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம ரொம்ப கசக்குதுன்னு அவாய்ட் பண்ணுறோம். நம்ம நாக்கு டேஸ்ட்டாக தான் நம்ம பார்த்து சாப்பிட்றோம். இதில் வேப்பிலையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. சுகருக்கும் நல்லது. வயிற்றில் உள்ள கிருமிகள், புழு பூச்சிகள் இருந்தாலும் செத்து போயிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மருந்துன்னு சொல்லலாம். கசக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காண்டி வந்து நம்ம சாப்பிடாம விட்டுறோம். என்னங்க பாருங்கள், இப்போ இவ்வளோ கொழுந்து எடுத்துருக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ கொழுந்து எடுத்துருக்கிறேன். இதை வாஷ் பண்ணி அப்படியே வாயில் போட்டு முழுங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ஒன்றுமே செய்யாது. ஏன் இதை சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போல்லாம் இருக்கிற குழந்தைகள் நிறைய பிஸ்கட்டு, சாக்லேட் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. அந்த காலத்தில் வேப்பஞ்சாறுன்னு குழந்தைகளுக்கு இடித்து கொடுப்பாங்க. இப்போலாம் யாரும் நம்ம செய்கிறது கிடையாது. அதுக்கு பதில் இந்த மாதிரி கொழுந்தா தினம் வந்து கொஞ்சம் பிடிங்கி குழந்தைகளுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லதுங்க. கட்டாயமாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை.